வணக்கம். விஜய் ரேடியோ தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம ஒரு ட்ராவல் விலாகு சென்னை அம்பத்தூரில் இருந்து காரைக்குடி வரைக்கும் ராமு ட்ராவல்ஸ் இந்த பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இது ஒரு சீட்டர் ஸ்லீப்பர் பஸ்ஸு, நான் ஏசி. இந்த பஸ்ஸு சென்னை அம்பத்தூரில் ஈவினிங் 7:15 கிளம்பும். காரைக்குடிக்கு 4 மணிக்கு, அதிகாலை 4 மணிக்கெலாம் காரைக்குடி ரீச் ஆகிடும் இந்த பஸ்ஸை பற்றி சொல்லணுன்னா, இது ஒரு செட்டிநாடு மக்கள், அதாவது காரைக்குடி, தேவகோட்டை இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற செட்டிநாடு மக்களுக்கு இது ஒரு ஃபேவரட்டான பஸ்ஸுன்னு சொல்லலாம். இந்த பஸ்ஸை அவங்க லைக் பண்ணி ட்ராவல் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான பஸ்ஸுன்னு சொல்லலாம் இந்த பஸ்ஸு. இது இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க, இந்த பஸ்ஸு எங்களுக்கு சொந்த பஸ்ஸு மாதிரி, நாங்கள் சொந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்கும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு நேம் வாங்கின பஸ்ஸுன்னு சொல்லலாம் இந்த ராமு ட்ராவல்ஸ். இந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம சென்னையிலேருந்து காரைக்குடி போகிறோம். இந்த பஸ்ஸு சென்னை அம்பத்தூர்லேருந்து தான் போர்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, புறப்படும். அதுக்கப்புறம் இது அம்பத்தூர் எஸ்டேட், திருமங்கலம், போரூர் டோல்கேட்டு, பெருங்குளத்தூர், கிளாம்பாக்கம், அதுக்கப்புறம் திருச்சி, புதுக்கோட்டை வழியாக காரைக்குடி போகும். இந்த பஸ்ஸோட லாஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா தேவகோட்டை. இந்த பஸ் தேவகோட்டை வரைக்கும் போகிற பஸ்ஸு இது ஒரு ரெகுலர் பஸ். நம்மளோட ட்ராவல் வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம கிளாம்பாக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா அம்பத்தூர்லேருந்து கிளம்பி போர்டிங் இருக்கிறதுனால நம்ம கிளாம்பாக்கத்துலேருந்து ஃபுல் வீடியோஸ், அதுக்கு இந்த பஸ்ஸில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே விண்டோ ரைடு தான். இந்த பஸ்ஸில் நம்ம விண்டோ ரைடு பண்ணுவோம். அது இல்லாமல் நம்ம ஒரு டாப்பிக்கை பற்றி பேசுவோம். ட்ராவல் விலாக்னாலே ஏதாவது ஒன்று பஸ்ஸை பற்றி பேசிவிட்டு, பஸ்ஸு உள்ளே இருந்துட்டு கேபினில் இருந்து பஸ்ஸு ஓடுறதை காமிச்சிட்டு இந்த பயணம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுன்னு சொல்கிறத விட, ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி, மக்களுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய டாப்பிக்கை பற்றி பேசுகிறது தான் இது. மக்களுக்கு ஒரு யூஸ் ஆகும். இது கேட்குற, இந்த வீடியோ பார்க்குற ஒரு 4 பேர் நம்ம சொல்கிறது ஏதாவது கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாகவும் இருந்ததுன்னா அதுவே நமக்கு ஒரு சந்தோஷம். இந்த காலகட்டத்தில் நான் ஒரு ஊருன்னு இருந்ததுன்னா, அந்த ஊரில் ஒரு சின்ன சின்ன கிளினிக் தான் இருந்தது அப்போல்லாம். ஆனால் இன்றைக்கி ஒரு நகரம்னு இருந்ததுன்னா, அந்த நகரத்தில் பார்த்திங்கன்னா குழந்தையின்மை மருத்துவமனை, இதை நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா 6-7 மருத்துவமனைகள்கிட்டையாவது சாதாரணமாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு மருத்துவமனை அதிகமாகுதுன்னா காரணம், குழந்தை பெற்றுக்கக்கூடிய தகுதி இல்லாமல் போயிடுச்சு இன்றைக்கி தம்பதிகளுக்கு அப்படின்றது தான் நம்ம இது மென்ஷன் காட்டுது. ஏன் இந்த நிலைமை வந்தது அப்படின்னு நம்ம இதை பற்றின டாப்பிக்காக நம்ம பேசலாம். ஸோ ஒரு காலத்தில் நம்ம நம்ம முன்னோர்கள் எடுத்துக்கோங்களேன், அவங்க குழந்தை பெற்றுக்கிறத நிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாங்க. அந்த காலத்தில் கருத்தடை அந்த மாதிரிலாம் ரொம்ப கம்மியாக இருந்தது. அதை பற்றின அறிவும் நாலேஜும் இல்லாமல் இருந்தது, புரிதலும் இல்லாமல் இருந்தது. அதனால் வருஷம் குழந்தை பெற்றுக்கிட்டவங்க ஜாஸ்தி. ஒவ்வொரு குடும்பத்தில் நீங்கள் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் 12 பேர்லாம் சர்வசாதாரணமாக இருந்தாங்க. ஒரு குழந்தை பெற்றுட்டு இருந்தாங்க. 10 குழந்தைங்க இருக்குது, 12 குழந்தைங்க இருக்குது, 8, 7 அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் குழந்தை பெற்றுக்கிறது ஒரு சாதாரண விஷயமா இருந்தாங்க. நிற மாதமாக வயலுக்கு போவாங்க, சாயந்தரம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையோடு வருவாங்க. அங்கேயே வயல்லையே சுகப்பிரசவமாகி அவங்க குழந்தைய தூக்கிட்டு நடந்தே வருவாங்க. அந்தளவுக்கு ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு குழந்தைய கூட பெற முடியாத சூழ்நிலைக்கு மனிதன் இன்னையோட நம்மளோட நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு தான் நினைக்கிறோம். எதனால் இந்த மாதிரி வந்தது, என்ன காரணம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் நல்ல ஒரு இயற்கையான ஒரு உணவு வகைகளை மக்கள் சாப்பிட்டாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அதாவது துரித உணவுக்கு மாற நம்மளுடைய ஒரு வலிமை, ஒரு குழந்தை பெற்றுக்கூடிய தன்மை, இதெல்லாம் நம்மகிட்ட இருந்து விலகி போயிடுச்சு. ஸோ ஒரு குழந்தைய தாங்கக்கூடிய சக்தி ஒரு பெண்மணிக்கு இல்லாத சூழ்நிலை இன்றைக்கி உருவாயிடுச்சு. ஒரு பெண்மணி எத்தனை குழந்தைங்களை பெற்றுக்கிட்டாங்க, அவங்களும் அதை ஒரு சுகமாக அனுபவித்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் ஒரு குழந்தைய சுமக்கக்கூடிய தகுதி கூட இல்லாத சூழ்நிலை உருவாயிடுச்சு. ஸோ அந்த பெண்மணியோட மனதளவுலேயும் சரி, உடல் அளவுலேயும் சரி, அந்த ஒரு தாய்மைன்ற உணர்வே இல்லாமல் போயிடுச்சு. ஒரு குழந்தையை பெற்றுக்கக்கூடிய தகுதி இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு. அதனால் உருவானது தான் இந்த குழந்தையின்மை மருத்துவமனை அப்படின்னு. ஏன் அந்த மாதிரி உருவாச்சு, எதனால் அந்த மாதிரி உருவாச்சு,
அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஆண்களும் சரி பெண்களும் சரி நல்ல ஒரு திடகாத்திரமான உடல்நிலையோடு இருந்தாங்க. அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் அந்த மாதிரி இருந்தது. அவங்க வந்து ஒரு சத்தான உணவு எடுத்துக்கிட்டாங்க. தன்னோட வயலில் விளைந்த அரிசி, தன்னோட வயல் தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறி இதெல்லாம் சாப்பிட்ருந்தாங்க அந்த காலத்தில். அவங்களே பயிரிட்டு அவங்களே சாப்பிட்டாங்க. ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது. ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு எங்கே யார் உற்பத்தி பண்ணுறாங்கன்னு தெரியாது. அது எப்படி உற்பத்தி பண்ணுறாங்கன்னு தெரியாது. அதுவும் இல்லாமல் நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களும் சரி, இன்றைக்கி துரித உணவுகள், அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, இந்த மாதிரி உணவு முறைகள், மேலை நாட்டு உணவு பழக்க வழக்கங்களை தான் நம்ம அதிகமாக விரும்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால் நம்மளுடைய நிலைமை என்ன ஆகிடுச்சு, இன்றைக்கி அந்த ஒரு ஆண்மை தன்மையும் இல்லாமல் போயிடுச்சு, ஒரு பெண்ணுக்குரிய பெண்மைத்தன்மையும் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ ஒரு குழந்தையை பற்றக்கூடிய ஒரு நிலைமையும் கர்ப்பப்பையும் தாங்கக்கூடிய அந்த குழந்தையை தாங்கக்கூடிய கர்ப்பப்பையோட தன்மையும் இல்லாமல் போயிடுச்சிருச்சு. ஒரு பெண்ணு ஒரு பெரிய மனுஷி ஆகிறது, வயதுக்கு வர்றதுன்றது ஒரு 10 வயசுலேயே ஆகக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துருச்சு. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 வயசு 16 வயசில் தான் ஆகிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து சீக்கிரமாக நடக்கிறதுக்கான காரணம் என்ன? அந்த காலத்து உணவு வகைகள் தான் நம்ம கண்டிப்பாக சொல்லணும். இந்த பாதிப்புக்கு காரணமே நம்ம கூடிய சாப்பாடு தான் சொல்லலாம். ஸோ இந்த துரித உணவு, அதே அந்த காலத்தில் நாட்டுக்கோழி மட்டும்தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிராய்லர்ஸ்னு அப்படின்ட்டு கொண்டு வந்துட்டாங்க. அந்த கோழியில் சாப்பிட்டு அந்த உணவு பழக்க வழக்கங்கள் ஆண்கள் எடுத்துக்கிட்டாலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற கெட்ட பழக்கம் மாதிரி அந்த காலத்துலலாம் அந்தளவுக்கு கிடையாது. அந்த காலத்தில் இருந்தது. அப்போ கல் குடிப்பாங்க, அதிகபட்சம் கல் தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சுருட்டுன்னு சொல்லிவிட்டு அதை குடிச்சிட்டு இருந்தாங்க, ஆண்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஸ்மோக்கிங் சொல்லிவிட்டு. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங், அப்புறம் அந்த புகையில வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் கஞ்சா, அதுக்கப்புறம் இந்த கள்ள சாராயம், வெளிநாட்டு போதைப்பொருள் வாங்கிறது, ஊசி மாத்திரைங்க, இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணி தன்னோட உடலில் வந்து ஒரு உயிரணுவே உற்பத்தி ஆகாத சூழ்நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க இன்றைக்கி காலகட்டத்தில். நைட்டு டின்னருக்கு வந்து அண்ணாமலையார் ரெஸ்டாரண்ட்டு இங்கே தான் நிறுத்துனாங்க. நம்ம ஆல்ரெடி சாப்பிட்டதுனால நம்ம இப்போ எதுவும் சாப்பிடல. ஒரே ஒரு பாதாம் பால் மட்டும் ஒன்று சாப்பிட்டோம். அதுவும் நல்லா தான் இருந்தது பாதாம் பால். இந்த அண்ணாமலையார் ரெஸ்டாரண்ட்டு வந்து இதுக்கு முன்னாடி தந்தை பெரியார் உணவகம்னு இருந்துச்சு. இப்போ வந்து அண்ணாமலையார் ரெஸ்டாரண்ட்டுன்னு மாற்றிருக்கிறாங்க. இது வந்து ஒரு 90லேருந்து எனக்கு தெரிஞ்சு இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த ரெஸ்டாரண்ட்டு. இப்போ நிறையா கவர்மெண்ட் பஸ் தான் அப்போ நிறுத்துவாங்க, ஆம்னி பஸ்லாம் இங்கே நிறுத்த மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரியார் போக்குவரத்து கழகம் இருந்தப்போ இந்த அந்த பஸ்ஸெல்லாம் மட்டும் இங்கே நிறுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஆம்னி பஸ்ஸும் இப்போ பேர் மாற்றி இப்போ எல்லா பஸ்ஸும் இங்கே வந்து நிற்கிது. கவர்மெண்ட் பஸ்ஸும் நிற்கிது, ஆம்னி பஸ்ஸும் வந்து நிற்கிது. ஓரளவு பரவாயில்ல. ரெஸ்ட் ரூமும் இதெல்லாம் கொஞ்சம் நல்ல இட வசதி கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. சரி, நம்ம ரன்னிங்கில் வந்து டாப்பிக்கை கண்டினியூ பண்ணலாம். ஒரு உணர்வு உணர்ச்சி இதெல்லாம் வந்து குறைஞ்சி போய் ஆண்மைத்தன்மை கம்மியாகி அவங்களோட உயிரணுக்கள்லாம் கம்மியாகி தான் அந்த உயிரணு வந்து ஒரு தரிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இல்லாத ஒரு நிலைமையை நம்ம இன்றைக்கி கொண்டு வந்தாச்சுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஒரு பெண்ணும் தன்னோட கருமுட்டையிலிருந்து ஒரு ஆணோட உயிரணுவை வாங்கி அதை வந்து கர்ப்பமாகி அதை வளர்க்குற தகுதி கூட அந்த கர்ப்பப்பைக்கு இல்லாத சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் உருவாயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தையின்மை மருத்துவமனை இதெல்லாம் உருவாகி இன்றைக்கி நாங்கள் எங்ககிட்ட வாங்க, நாங்கள் இன்றைக்கி குழந்தை தரோம். இப்போ ஒரு கல்யாணம் பண்ணாங்கன்னா முதல்ல அவங்க இப்போ ஒரு தம்பதி வந்து கல்யாணம் ஆயிடுச்சுனாலே அவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த சூழ்நிலைக்கு காரணம் என்னென்னா, ஐயோ நம்ம கர்ப்பமாகுமா இல்லையா, மாட்டோமா, நமக்கு குழந்த வருமா வராதா, இந்த மாதிரி ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணாங்கன்னா உடனே குழந்தை பெற்றுப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் அப்படி கிடையாது. அதை ஒரு 2-3 வருஷம் தள்ளி போடுறது, அதுக்கு தள்ளி போடுறதுக்கு மாத்திரையை சாப்பிட்டு அதை ஸ்டாப் பண்ணி வைக்கிறது. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு என்ன ஆகிடுதுன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த கர்ப்பப்பை வந்து ரொம்பவே வீக்காகிற சூழ்நிலைக்கு கொண்டு வந்துடுறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த நீர்க்கட்டிகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையவே ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளை உருவாக்கிக்கிறோம். குழந்தையின்மை மருத்துவமனை
அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. நீ எங்ககிட்ட வாங்க, நாங்கள் குழந்தை தரோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து இந்த காலகட்டத்தில் உருவாயிருச்சு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களும் சரி, நம்மளோட நடத்தைகளும் சரி அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ நம்ம வந்து ஒரு சத்தான உணவு பழக்க வழக்கங்களை ஆரம்பத்துலேருந்தே கொண்டு வந்திருந்தோம்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராது. எதுக்கு எடுத்தாலும் துரித உணவு, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு இந்த மாதிரி நம்ம போயிட்டு பீஸா, பர்கரு, அது இது சாப்பிட்டுட்டு கடைசியில் நம்மளோட உடம்பை நம்ம கெடுத்துக்கிறோமே தவிர வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. இதுக்கு காரணம் முழுக்கன்னா நம்மன்னு தான் சொல்லலாம். ஒரு சந்ததியை உருவாக்கக்கூடிய ஒரு தகுதியை நமக்கு இல்லாமல் கொண்டு வந்தது காரணமே நம்மன்னு தான் சொல்லணும். அந்த காலத்துலலாம் ஒரு கல்யாணம் பண்ணாங்கன்னா அடுத்த வருஷமே பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் ஒரு குழந்தை இருக்கும், பேரம்பேத்தி வந்துடுவாங்க அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் கல்யாணம் பண்ணி வச்சதுமே அவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. 2 மாதம் ஆயிடுச்சா, 3 மாதம் ஆயிடுச்சா, என்ன ஆயிடுச்சு, ஏதாச்சு இல்லையா, உடனே டாக்டரை பார்க்க கிளம்பிடுறாங்க. இந்த டாக்டரை பார்க்க கிளம்பிட்டு கூட உடனே செக்கப்பு அது இதுன்னு சொல்லிட்டு இப்படி போய் கடைசியில் எல்லாரையும் ஒரு பயத்தை உண்டு பண்ணிடுறாங்க. நமக்கு குழந்தை பிறக்குமோ பிறக்காதோ, என்ன காரணமோ என்ன ஏதுன்னு தெரியலையே, நம்ம குடும்பத்தில் எல்லாருக்கும் நல்லா தானே இருந்தது, ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற சூழ்நிலை. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா நாம் 2 நமக்கு 4 அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நமக்கு 3 இருந்தது, அப்புறம் நமக்கு 2 இருந்தது, நமக்கு 1 இருந்தது. இப்போ வந்து நாமே குழந்தை நமக்கே என் குழந்தைன்ற சூழ்நிலைக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணம் பண்ணாங்கன்னா உடனே குழந்தை பெற்றுக்க மாட்டேன்றாங்க. கேட்டாங்கன்னா நாங்கள் வந்து லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணணும், நாங்கள் லைஃப் அனுபவிக்கணும், எங்களுக்கு இப்போதைக்கு குழந்தை தேவையில்லை, நாங்கள் அப்புறமா பெற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேல்நாட்டு ஒரு பழக்க வழக்கம் மாதிரி இப்போ கொண்டு வந்துடுறாங்க. அந்த அப்பா பீரியடில் நம்மளோட முன்னோர்கள்னால் நம்மளோட தாத்தா பாட்டி, நம்மளோட அப்பா அம்மா இவங்களோட பீரியடில் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணாங்கன்னா உடனே குழந்தைய பெற்றுட்டாங்க, தன்னோட வாழ்க்கை குடும்பம் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு 3 வருஷம் போட்டோம், ஒரு 4 வருஷம் போட்டோம், ஒரு 2 வருஷம் போட்டோம், நாங்கள் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் குழந்தைய பெற்றுக்கிறோம், லைஃப்பில் ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், லைஃப்பில் செட்டில் ஆகிக்கிறோம், எங்கள் கேரியரை பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையோட கேரியர் என்ன, உங்கள் லைஃப்பில் என்ன இருக்குது, அது எல்லாமே இது தானே. உங்களோட சந்ததியே வளரலைன்னா அப்புறம் என்ன லைஃப்பில் கேரியர் இருக்குது, அப்புறம் என்ன லைஃப்பில் ஸ்டடி ஆகி என்ன பிரயோஜனம், ஒன்றுமே இல்லையே. உங்களுக்கு வாரிசே இல்லாமல் உங்கள் சந்ததியே முடிய போகுது, அப்புறம் எதுக்கு நீங்கள் கேரியரு, நாங்கள் லைஃப்பில் ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், ஃப்யூச்சரை நாங்கள் டிசைட் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் நாங்கள் குழந்தைய பெற்றுக்கிறோம்னு சொல்கிறது வந்து ரொம்பவே ஒரு முட்டாள்தனம், அது ஒரு மடத்தனமான செயல்ன்றது இது நம்பர் 1. ஏன் கேட்டால் நாங்களாம் படித்தவங்க, நாங்கள் வந்து குழந்தைங்க பெற்றுக்கிறத தள்ளி போட்டுக்கிறோம், எங்களுக்கு இப்போதைக்கு குழந்தை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறுத்துறதுக்கு என்ன பண்ணுறது, நாங்கள் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிக்கிடுவோம், ஆனால் நாங்கள் குழந்தை பெற்றுக்க மாட்டோம். இந்த சூழ்நிலை இதை வந்து எப்படி கொண்டு வராங்க, தற்காலிகமாக தள்ளி போடுறது, அப்படி இல்லைன்னா இவங்களே ஒரு முடிவு எடுத்துக்கிறது, மாத்திரை எடுத்து சாப்பிட்டுக்கிறது, இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் கொண்டு வந்து கடைசியில் என்ன ஆகிடுது, இவங்க கேரியர் ஸ்டாண்ட் பண்ணிவிடுவாங்க, ஃப்யூச்சர் கொண்டு வந்துடுவாங்க, ஸோ வசதி வந்துடும், ஆனால் கடைசியில் இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு குழந்தை இருக்காது, ஹாஸ்பிட்டலாக போய்கிட்டு இருப்பாங்க. அந்த காலத்தில் குழந்தை இல்லாமல் இருந்தது அது ரொம்ப 1000ல் 1 அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குழந்தையின்மை அப்படின்றது ஒரு இல்லாமல் ஒரு சூழ்நிலையாக ஆயிடுச்சு. அப்படியே குழந்தைய பெற்றுக்கிட்டாலும் சரியான ஒரு ஆரோக்கியமான குழந்தைங்களாக இருப்பாங்களா அப்படின்றது இன்றைக்கி கேள்விக்குறியாயிடுச்சு. இன்றைக்கி குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா பிறந்த கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா அதுக்கு சுகர் இருக்குங்கிறாங்க, மஞ்சக்காமாலை வந்துருக்குன்றாங்க, அதுவும் இல்லாமல் கண் பார்வை ப்ராப்ளம்ன்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த குறைபாடுகளோடும் சரி குழந்தைய பெற்றுக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக பார்க்கும்போது நம்மளோட நடத்தைகளும் சரி, நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களும் சரி, அதை தான் நம்ம சொல்லணும். கல்யாணம் பண்ணோமா, குழந்தைய பெற்றோமா, லைஃப்பை பார்த்தோமா அப்படின்னு இருக்கணும். அதை விட்டு எங்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் சரி பண்ணிக்கிறோம், ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், சேர்த்துக்கிறோம், வசதியை கொண்டு வந்துக்கிறோம், அதுக்கப்புறம் நாங்கள் குழந்தைய பெற்றுக்கிறோன்றது அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணுறது சொல்லுங்கள். ஸோ நம்மளுடைய முட்டாள்தனத்தை வந்து நம்மளோட ஃப்யூச்சரையும் சந்ததியிலையும் நம்மளே அழிச்சிக்கிறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கடைசியில் ஃபாரின்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க. அவங்களாம் குழந்தை பெற்றுக்கிறது கிடையாது, வேணும்னா பண்ணிக்கிறாங்க, இல்லைன்னா டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு விதண்டாவாதமாக நம்ம பேசிக்கிறது,
பெற்றவங்க பேச்சு கேட்குறது கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏன்ப்பா அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கை வேறு, எங்கள் வாழ்க்கை வேறு, உங்கள் காலம் வேறு, எங்கள் காலம் வேறு. நீங்கள் எப்படியோ இருந்திருப்பீங்க, அதுக்காக நாங்கள் இருக்க முடியுமா? அந்த காலத்துலலாம் சாப்பாடு இருந்தால் போதும்னு இருந்தீங்க. இன்றைக்கி வந்து எங்கள் ஃப்யூச்சரை பார்க்கணும், எங்கள் கெரியரை பார்க்கணும், எங்கள் லைஃப் ஸ்டைலை பார்க்கணும். ஸோ இல்லாத எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு பார்த்துட்டு கடைசியில் எது இருக்கணுமோ அதை எல்லாத்தையும் இழந்துட்டு போயிடுறாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலாக போய்கிட்டு தேடிக்கிட்டு கருமுட்டையை தானம் வாங்குறது, உயிரணுவை தானம் வாங்குறது, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாக கடைசியில் அதுவும் முடியாமல் போயிடுச்சுன்னா கடைசியில் தத்தெடுத்துக்கிறதுல போய் நிற்கிறாங்க. இதை என்னத்த சொல்கிறதுன்னு தான் ஒன்றும் புரியல. இந்த காலமும் அதாவது ஒரு வளர்ச்சின்றது ஒரு குழந்தைய பற்றி கூட தகுதி இல்லாமல் ஒரு நிலைக்கு கொண்டு வரதுக்கு பேர் தான் வளர்ச்சியா? இந்த உலகம் எவ்வளோ அட்வான்ஸாக போயிடுச்சு, எப்படியோ போயிடுச்சு அப்படின்னாங்க. சாதாரண ஒரு மனுஷன் செய்கிற செயலை கூட தடுத்து நிறுத்தின இந்த வளர்ச்சி நமக்கு தேவையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. ஒரு சாதாரண ஒரு கடவுளோட படைப்பில் ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய தகுதி கூட ஒரு மனிதனுக்கு இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலைக்கு நம்மளுடைய வளர்ச்சிகளும் கண்டுபிடிப்புகளும் தான் இதுக்கு வந்து தடையாக இருந்தது தான் உண்மை. பஸ்ஸு செம்ம ரன்னிங்க, செம்ம ஃபாஸ்ட்டுங்க, செம்மையாக ஓட்டின்னு போனாங்க. நம்ம ட்ராவல் பண்ணுறதும் தெரில, அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டு வண்டி, செம்ம பிக்கப்பு. வண்டியில் கொஞ்சம் ஏர் சஸ்பென்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. பஸ்ஸில் ஒரு ஜர்க்கு தெரியல. உள்ளே உட்காந்துருக்கிறது ஏதோ வால்வோ பஸ்ஸில் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது பஸ்ஸும். நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க பஸ்ஸு. ஒரு ரொம்ப லக்ஸரின்னு சொல்ல முடியாது பஸ்ஸு, நார்மலான ஒரு ஸ்லீப்பர் பஸ்ஸு தான். ஆனால் பட்டு நல்லா நீட்டாக க்ளீனாக இருந்தது. ஒரு ஸ்மெல்லாம் எதுவுமே கிடையாது. சில பஸ்ஸில் ஆம்னி பஸ்ஸிலலாம் பார்த்திங்கன்னா ஸ்மெல் அடிக்கும், அந்த மாதிரிலாம் இல்லை. நல்லா நீட்டாக இருந்தது இந்த ராமு ட்ராவல்ஸு. அதனால தான் அந்த செட்டிநாடு மக்கள்லாம் இதை லைக் பண்ணி இந்த பஸ்ஸு மற்ற பஸ்ஸோட கம்பேர் பண்ணும்போது ரேட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரீசனபுளான ப்ரைஸ் தான் இவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. இவங்க ஆப்ரேட் பண்ண ஆரம்பித்த காலத்துலேருந்தே மற்ற பஸ்ஸை விட இவங்க பஸ்ஸு கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா எல்லா பீப்புள்ஸும் நல்லா ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற ஒரு எய்மில் தான் இவங்க ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்பவே சூப்பரான ட்ராவல்ஸுங்க ராமு ட்ராவல்ஸு. அந்த காரைக்குடி, இந்த புதுக்கோட்டை, இந்த மாதிரி ஊர்களுக்கு போகும்போது இந்த பஸ்ஸில் போகலைன்னா நீங்கள் ஒரு வாட்டி ட்ராவல் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஜேர்னி, ரொம்பவே அருமையாக இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க. இந்த ராமு ட்ராவல்ஸில் ஒரு நாள் நீங்கள் உங்களுக்கு காரைக்குடி, தேவக்கோட்டை, இவங்க வந்து நாட்டரசன் கோட்டை, சிவகங்கை, அப்புறம் பொன்னமராவதி, இந்த மாதிரி ஊர்களுக்கு பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஊர்களுக்கு நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பு கிடச்சுன்னா இந்த ராமு ட்ராவல்ஸில் ட்ராவல் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா என்ஜாயாக இருக்கும் தான் உங்களோட பயணம். சரி, எது எப்படி இருந்தாலும் நம்மளோட எதிர்காலன்றது இன்றைக்கி கேள்விக்குறியாயிடுச்சு. ஒரு குடும்பம்னு ஒன்று இருந்ததுன்னா அடுத்த வாரிசு உருவாகுமா இல்லையா அப்படின்ற ஒரு பயம் வந்து திருமணம் பண்ணுறவங்களுக்கும் சரி, திருமணத்தை பண்ணி வைக்கிற பெற்றோர்களுக்கும் சரி உருவாயிடுச்சு. நம்மளோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், அவனுக்கு குழந்தை பிறக்குமா கடவுளே, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு இன்றைய காலகட்டமும் இன்றைய வளர்ச்சியும் தான் காரணம்னு சொல்லலாம். ஒரு வளர்ச்சியும் இல்லாத காலத்தில், சாதாரணமாக இருந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எது உண்மையான செல்வம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற இந்த வசதிகள் உண்மையான செல்வம் கிடையாது. குழந்தை பேருன்றது தான் உண்மையான செல்வமே. அந்த செல்வத்தை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். இந்த செல்வம் இருந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எந்த செல்வம் இருக்கணுமோ அந்த செல்வத்தை நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களையும் நம்மளுடைய பழக்கங்களையும் நம்ம கண்டிப்பாக இதை கைவிடாமல் முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுடைய சந்ததிகள் கண்டிப்பாக வளரும். காரைக்குடி பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. இன்றைக்கி ட்ராவல் வந்து நல்லாவே இருந்ததுங்க. வண்டி நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போனாங்க. நம்ம வந்து ஒரு கேபின் ரைடு எதுவும் கிடையாது, ஒன்லி விண்டர் ரைடு மட்டும்தான். நல்லா இருந்தது. இந்த டாப்பிக்கை பற்றி பேசிக்கிட்டு இருந்தது உங்களுக்கூட பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. காரைக்குடி பயணம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. காரைக்குடி புது பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ்ஸு நம்ம இங்கே இறங்கியாச்சு. இந்த பஸ்ஸு அப்படியே கொஞ்ச நேரத்தில் கிளம்பி தேவகோட்டத்தில் லாஸ்ட்டு பாயிண்ட்டாக இங்கே போயிடும். ஓகே நண்பர்களே, நம்மளோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் விஜய் ரேடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.